இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியாவிற்கு எதிராக வங்கதேசமும் பாகிஸ்தானும் இணைந்து மிகப்பெரிய அளவில் சதி திட்டங்களை தீட்டி வருவது அம்பலமாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பாகிஸ்தான் விமானப்படை அதிகாரிகளுக்கும் வங்கதேச விமானப்படை அதிகாரிகளுக்கும் இடையில் ரகசிய சந்திப்புகள் நடைபெற்றதாக இந்திய உளவுத்துறை கண்டறிந்துள்ளது. டாக்காவில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உயர்மட்ட அளவிலான அதிகாரிகள் பங்கேற்றதாகவும் அப்போது ட்ரோன் தாக்குதல் தொழில்நுட்பங்கள், யுத்த கால தகவல் பரிமாற்றங்கள், சைபர் தாக்குதல் தொழில்நுட்பங்கள், வான் வழித்தட பரிமாற்றங்கள் ஆகியவை குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக இந்திய உளவுத்துறை கண்டறிந்துள்ளது. இரு நாடுகளும் இணைந்து ஆளில்லா தாக்குதல் விமான தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவது தொடர்பான ஆராய்ச்சி, ஸ்வாம் ட்ரோன்கள் மற்றும் வான் தாக்குதல் தொடர்பான சிமுலேட்டர் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவது ஆகியவை குறித்து ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சீனாவிடம் இருந்து ட்ரோன் வார்ஃபேர் தொழில்நுட்பங்களை பெற்றுள்ள பாகிஸ்தான் அதனை தற்போது வங்கதேசத்திடம் பகிர உள்ளதும் தெரியவந்துள்ளது. இதில் அதிமுக்கியமானது, இரு நாடுகளும் டாக்டிக்கல் ஏர் டேட்டா லிங்க் சிஸ்டத்தை உருவாக்க முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது போர்களின் போது தரையில் இருந்து போர் விமானங்கள் ட்ரோன்களுடன் தொடர்பு கொள்வது அல்லது வானிலேயே இரு விமானங்கள் இடையே தொடர்பு கொள்ளும் தொழில்நுட்பமாகும். இதன் மூலம் இந்தியாவுக்கு எதிராக போர் ஏற்பட்டால் இரு நாடுகளும் வான்வழி தகவல் பரிமாற்றங்களை மேற்கொள்ளுதல், வான்வழியை பகிர்ந்து கொள்ளுதல் என்ற ஆபத்தான ஒரு கட்டத்திற்கு சென்றுள்ளன. இந்திய உளவுத்துறை வரலாற்றில் ராவுக்கு கிடைத்த மிக முக்கியமான தகவல் இது என கூறப்படுகிறது. தற்போது இந்த தகவல் இந்தியாவுக்கு கிடைத்துள்ளதால் ஒருவேளை இரு நாடுகளும் சேர்ந்து தாக்குதல் நடத்தும் டூ ஃப்ரண்ட் வார் சூழல் ஏற்பட்டால் இந்தியா அதனை எதிர்கொள்ளுவதற்கு இது மிகப்பெரிய உதவியாக அமையும் என்று கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.